அனைவருக்கும் வணக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டிசம்பர் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்னோ ஃப்ளேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, மற்ற சமயங்கள்ல அதாவது டிசம்பர் இல்லாத மற்ற சமயங்கள்ல இந்த இலைகள் மட்டும்தாங்க இதில் இருக்கும். இந்த இலைகள் மட்டும் இருக்கும். இது என்ன செடின்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு அப்படியே இருக்கும். ஆனால் இது வந்து நவம்பருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா, டிசம்பரில் ஃபுல்லாக பூத்து குலுங்குங்க. அந்த இலைகளே வந்து மலர்களாக மாறிடும். பார்க்க அவ்வளவு அழகாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும். நிறைய பூ வந்து வச்சிருக்கு. அந்த பக்கம்லாம் கூட போயிருக்குங்க எனக்கு. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஃப்ளவராக இருக்குங்க இது. இந்த இலைகளே வந்து உங்களுக்கு பூக்கெல்லாம் மாறிடும். இது வந்து ஜனவரி வரைக்கும் இப்படியே தாங்க இருக்கும். ஜனவரிக்கு மேலே தான் வந்து இது திருப்பியும் வந்து இந்த இலைகள் வந்து அப்படியே இலைகளாகவே இருக்கும். மற்ற மாதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இலைகள் தாங்க இருக்கும். ஆனால் இந்த டிசம்பர் மாதத்தில் மட்டும்தாங்க உங்களுக்கு வந்து இது மாதிரி பூக்கள் வந்து வருங்க. அது பார்க்குறதுக்கு காலை நேரத்துலலாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. கொத்து 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 கொத்தா ஒரே செடி தான் நான் வச்சுருக்கேன். அது பாருங்கள் எவ்வளோ ஒரு பூக்கள் வந்து மிகவும் அருமையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இலைகளே வந்து பூக்களாக மாறக்கூடிய அதிசயம் வந்து இதில் தாங்க நடக்கும். ரொம்ப அழகாக இருக்குங்க. அது குளிர் பிரதேசங்கள்லாம் நிறைய வருங்க. நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வந்து ஆனால் அதனால தான் அது டிசம்பர் பூ அப்படின்னு சொல்கிறாங்க. டிசம்பர் பூக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசம்பரில் பூக்கறனால. ஆனால் டிசம்பர் பூ கிடையாதுங்க இது. இது ஸ்னோ ஃப்ளேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பனி காலத்தில் பூக்கக்கூடிய ஒரு ஃப்ளவருங்க. இதுக்கு நிறைய பேர் இருக்குங்க.